ஓம் 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 கம் கணபதியே நமः. ஓம் சம் சரஸ்வத்யை நமः. ஓம் கம் குருभ्यो நமः. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः. ஓம் பிரசீதி விஸ்வேஸ்வரி விஸ்வப்ரசீதி பிரசீதி விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திரவிக்கிரகே பிரசீதி சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஆனோ பத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதः. யதா யதா ஹி சாதூனாம் துக்கம் பவதி தானவ तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम्. अरूपायाश्च मे रूपा अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युद्दैत्यविनिश्चितम्. ॐ ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति. दुर्गे स्मृता हरदिमीशेषजन्तोः स्वस्ते हि स्मृता मतिपतीव शुभां दधासि. दारिद्र्यदुःखभयहारिणिका त्वदन्या सर्वोपकारकरणाय श्रद्धार्थचित्ता. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तुते. शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहिनो देवी दुर्गे देवी नमोऽस्तुते. सर्वबाधा प्रशमनं त्रैलोक्यसागरेषुधि एवमेव त्वया कार्यम् अस्मद्भैरिविनाशनं. रोगान्नशेषानवहंसि दुष्टाः दुष्टादुकामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां विपुन्नराणां त्वामाश्रिताह्याश्रयतां प्रयान्ति. ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्. सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्. ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலேயும் சமஸ்த மகா குருஜன்களுடைய அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது ஸ்ரீ தேவி மகாத்மியம் கதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமை வாதி பிரதிஷ்டம் ஆவிராவிர் மாஹிதி. நவாட்சரி மகாமந்திர ஜபத்தினுடைய சங்கல்ப முறை இது தெரிஞ்சுப்போம். தட்சிண பாரதத்தில் இருக்கிறதான பத்ததி, உத்தர பாரதத்தில் இருக்கிறதான பத்ததி, இரண்டையுமே ஒன்றும் விடாம நான் ஒண்ணுக்கு பின்னாடி இன்னொன்னா கவர் பண்ணிட்டே வரேன். இதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு தட்சிண பாரத சித்தத்துல என்னெல்லாம் வரும், உத்தர பாரதத்துல என்னெல்லாம் வரும் அப்படின்னு சிலபஸ்ல. நவாட்சரி மந்திரத்தினுடைய மகாத்மியம் நாம் ஏற்கனவே இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறதான எபிசோட்ஸ்ல 2-3 ரொம்ப நல்லா டீட்டெயிலா வியாக்கியானம் பண்ணி தெரிஞ்சாச்சு. இன்னைக்கு பிரயோக முறை, அது எப்படி பிரயோகம் செய்ய வேண்டும், எப்படி நவாட்சரி மகாமந்திர ஜபத்தை ஆரம்பிக்க வேண்டும். நாட்கள்ல ரொம்ப சிறந்ததான உத்தமமான நாள் இன்னைக்கு ஆஷாட ஏகாதசி, தட்சிணாயன மாசத்தினுடைய முதல் சனிவாசரம். இந்த புண்ணிய நாள்ல தேவர்கள் எல்லாம் சாதுர்மாச விரதம் ஆரம்ப தினம் இன்னைக்கு. தேவர்கள், மகாவிஷ்ணு போன்றவர்கள் எல்லாம் யோக நித்ரையில போகக்கூடியதான ஒரு நாள் இன்னைக்கு. இனி 4 மாசத்துக்கு அப்புறம் தான் அவ தூங்கி இருந்திருப்பா. அதனால இன்னைக்கு சயனத்தினுடைய ஆரம்பம். நவம்பர் 21 கார்த்திகை மாசத்துல வரக்கூடியதான இந்த ஏகாதசிக்கு பிரபோதினி ஏகாதசின்னு பேர். எல்லாம் தூங்கி இருந்து இந்த தூக்கம் அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களுக்கு, இதர ஜாதிகளுக்கு, ஜந்துக்களுக்கு இல்லாத தேவர்களுக்கெல்லாம் யோக நித்ரான்னு பேரு. நித்ரையில யோகம் செய்யக்கூடியவர்கள், நித்ரா வடிவத்துல யோகம் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறதான பல அர்த்தங்கள் உண்டு. அவங்களுக்கு தூக்கம் கிடையாது, அவங்களுக்கு கண்ணை மூட முடியாது யாராலையும். தேவர்களுடைய கண்ணில் எப்போது திறந்தே தான் இருக்கும். கண்ணு மூடுறத பழக்க வழக்கமே கிடையாது வாழ்க்கை. அப்படிதான் பல இடங்கள்ல புராணங்கள்ல தேவர்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு கண்கள் அவளா இம மூடாத அவங்களுக்கு கண்ணு திறந்தே இருக்கு தூங்குற நேரத்தில். இன்னைக்கும் யோகிகள் மகான்கள்லாம் கண்ணை திறந்து வச்சுட்டே தான் யோகம் செய்வார்கள். அவங்க தூங்குறாளா தூங்குறது இல்லையானா தெரியாது, அந்த மாதிரி இருக்கு. இந்த ராமதாஸ் ஆசிரமத்துல திருவனந்தபுரத்துல ஒரு கோவிந்த குருபாதர் இருந்தார். ஆதிசங்கர் பகவத்பாருடைய குருநாதர் மத்திய பிரதேசத்துல கோவிந்த குருபாதர் இருந்தார். அதே மாதிரி இங்க ஒரு கோவிந்த குருபாதர் இருந்தார். அவருடைய யோக சமாதி நீங்க பார்த்தா தெரியும். கண்ணை திறந்தே வச்சுட்டு இருப்பாரு, அவர் யோகத்துல இருப்பார். இப்படி நிறைய மகான்களை பார்க்க முடியும். அதுபோல அவங்களுடைய பாதங்கள் பூமியில ஸ்பர்சிக்காது. பூமி ஸ்பர்சனம் வந்துடுறதுனாலே ஆசாபாசாதிகள், கர்ம வினைகள், மாயா காரியங்கள் இதெல்லாம் ஒட்டிக்கும். அதனால அவங்க பூமியை ஸ்பர்சிக்க மாட்டார்கள். அது மாதிரி அவங்க உடம்புல எதை போட்டாலும் வாடாம இருக்கும். நறுமணம் இருக்கக்கூடியதான் நல்ல மலர்கள் போட்டதான மாலையை போட்டாலும் அந்த மாலை வாடாம அப்படியே இருந்துட்டு அவங்களுடைய உடம்புல எதுவும் வளராது. முடி வளர்வோ வேற ஒன்றும் வளர, எல்லாம் அப்படி அப்படி அசிட்டிஸ் இருக்கும். எல்லாத்தையும் ஜெயிச்சவர்கள், எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்தவர்கள். அதனால சாதுர்மாசத்தினுடைய முதல் நாள் சத்விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உத்தமமான ஒரு புண்ணிய நாள் இன்னைக்கு. அப்ப நவாட்சரி மகாமந்திர ஜபம் எப்படி செய்ய வேண்டும்
நம்ம தேவி மகாத்மிய பாராயணத்தினுடைய வழிமுறைப்படி ஒவ்வொரு சடங்குகளாக நாம் பண்ணி முடிச்சுன்னு வர நேரத்தில் ஒரு ஸ்டேஜில் வந்து நவாட்சரி மகாமந்திர ஜபம் அப்படிங்கிறது உண்டு. 108 தடவை இந்த நவாட்சரி மகாமந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா வைதிக ராத்த சூக்தம், தாந்திரிக ராத்த சூக்தம் அப்படிதான் முறைப்படி ஜபிச்சுன்னு போகிறதான வழக்கம். அப்போ இது என்ன சொல்கிறது, எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். நவாட்சரி மகாமந்திர ஜபஹ அஸ்ய ஸ்ரீ நவாட்சரி மகாமந்திரஸ்ய, இந்த அஸ்யா ஸ்ரீ நவாட்சரி மகாமந்திரஸ்யா, என்னுடைய நான் ஜெபிக்கக்கூடியதான இந்த நவாட்சரி மகாமந்திரத்துக்கு உட்பட்டவர்கள் அல்லது இந்த நவாட்சரி மகாமந்திரத்துக்கு உயிரை கொடுக்கக்கூடியதான சில ரிஷிகள், சந்தஸ்ஸுகள், தேவதைகள், சக்திகள், பீஜங்கள், தத்துவங்கள் இவர்களெல்லாம் இருக்காங்க. 6 பேர் இருக்கா. இவங்களுடைய அனுகிரகத்தை முன்னிறுத்தி கொண்டுதான் நான் இந்த ஜபத்தை செய்கிறேன். இந்த ஜபம் செய்வதனால தேவி மகாத்மியத்தில் குறிப்பிடப்பட்டதான முக்கியமான 3 தேவிமார், அவர்கள் மகா காளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, இவர்களுக்கு திருப்தியாகும்படியாக என்னுடைய இந்த நவாட்சரி மகாமந்திர ஜபம் அமைய வேண்டும். அதன்படி அவர்களிடமிருந்து அனுகிரகம் எனக்கு கிடைக்க வேண்டும். இந்த 2 கோரிக்கைகளோடு தான் இந்த ஜபாதிகளை ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ முதல்ல வந்து பத்மாசனம் அல்லது வீராசனம் அல்லது சுகாசனம். பத்மாசனங்கிறதுல வந்து 2 பாதங்களையும் 2 தொடைக்கு மேலே சேர்த்து வைக்கக்கூடியதான ஆசனம். வீராசனம் என்பது வந்து வலது காலை எடுத்து இடது தொடைய மேலே வச்சு இடது தொடையில ப்ரெஷர் கொடுக்கறது, கொஞ்சம் அமுக்கிறது. இது வீராசனம். அடுத்து சுகாசனம். நாம் சாதாரணமாக சம்மணம் போட்டு உட்காருவோமே, 2 பாதங்களை உள் வாங்கிட்டு பெரிய சிரமம் ஒன்றும் இருக்காது, சுகமாக இருக்கும் உட்கார்ந்தா. இது சாதாரணமாக நாம் போகக்கூடிய சமணம் போட்டு உட்காரக்கூடியதான இருக்கை. இப்படி ஏதாவது ஒரு ஆசனத்தில் அமர்ந்து யாரு தேவி மகாத்மியத்தை ஜெபம் செய்ய போகிறார்களோ அவர்கள், அந்த பக்தர்கள் முதல்ல அம்மா அப்பா, சொந்தம் பெற்றோர்களான தாய் தந்தை, இவர்களை பிதர்ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான 7 பரம்பரை பிதர்கள், தனக்கு மந்திரோபதேசம் பண்ணினதான குரு, இவர்களெல்லாம் வந்து மனசா நமஸ்காரத்தை செஞ்சு அவர்களிடமிருந்து அனுகிரகத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். அனுகிரக சித்தர்த்தம் மானச ரூபேன நமஸ்காரம் கரிஷே அப்படின்னு நான் நமஸ்காரம் செய்கிற நேரத்தில் குருநாதர் அனுகிரகா சித்திஹஸ்தோ அப்படின்னு அவர் அனுகிரகத்தை பண்ணுவார். அனுகிரகம் சித்தி ரூபமாக உனக்கு அமையட்டும். நீ செய்யக்கூடியதான இந்த சத்கர்மா, நீ எந்த தேவதையை உத்தேசம் பண்ணி செய்கிறாயோ அந்த தேவதையினுடைய பரிபூர்ணமான திருப்தி கிடைத்து அனுகிரகம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக செய்யறதான ஒரு சடங்கு முதல்ல செஞ்சுடணும். அதன் பிறகு சிரசு, சிரோபத்மம், இது வந்து பிரம்மாண்டம் சுற்றா மாதிரி நம்மளுடைய சிரஸில் வந்து இந்த பிரெயின் செல்ஸு, இந்த 600 பில்லியன் ப்ளஸ் நியூரோன்ஸ் இருக்கு. அது சம்யுக்தமான இந்த தலை, இது வந்து சகசார பத்மம், சிச்சந்திர மண்டலம் அப்படின்லாம் பேர் இருக்கு. இது வந்து பிரம்மாண்டம் எப்படி சுற்றி கொண்டிருக்கிறதோ அதுபோலவே மில்கி வேவ்னு பார்க்குறோமே, அதே மாதிரி நம்மளுடைய இந்த சிரஸில் அந்த பிரம்மாண்டத்தை சங்கல்பம் செய்ய வேண்டும். அந்த பிரம்மாண்டத்தை சங்கல்பம் செய்கிற பொழுது நம் வலது கரத்தை எடுத்து 2 விரல்களை சேர்த்து, அதாவது மத்தியமா அனாமிகா அப்படிங்கிறதான 2 விரல்களை சேர்த்து சிரோ மத்தியத்தில் வந்து டச் பண்ணலேங்கிற மாதிரி இருக்கிறதான ஒரு பொசிஷனில் அனுகிரகத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தை சொல்ல வேண்டியதான மந்திரம் அஸ்ய ஸ்ரீ நவாட்சரி மகாமந்திரஸ்யா அப்படின்னு இந்த 2 விரல்களாலே மட்டும், அங்குலியங்களால மட்டும் 3 தடவை பிரதட்சணம் பண்ற மாதிரி சுத்தலாம், அல்லது சும்மா அப்படி நேரடியாக காட்டிட்டா போதும். அதன் பிறகு பிரம்மா விஷ்ணு ருத்ர ரிஷயா, இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படிங்கிறதான 3 பேர் ரிஷிகளாகிறார்கள். ரிஷிஸ்தானத்தில் வைத்துக் கொண்டிருக்கார்கள் இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரரை. இவர்களை வந்து லலாடே, அதாவது நெத்திக்கு நேராக அவர்களை அந்த இடத்துல அமர வைத்து அவர்களுடைய அந்த பிரசன்ஸினால அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களை நெற்றியில் தியானம் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்ததாக காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டு அப்படிங்கிறதான 3 சந்தஸ் தேவதைகளை, காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுபா, சந்தாசி அப்படிங்கிறதான 3 இந்த சந்தஸ் தேவதைகளை கோஷ்டத்துக்கும் நாசா அக்ரத்துக்கும் நடுவே இருக்கக்கூடியதான பாகத்தில் இந்த 2 விரல்களால, அதாவது மத்தியமா விரல், அனாமிகா விரல்,
அதாவது நடுவிரல், மோதிர விரல், இந்த 2 விரல்களால தொட்டும் தொடாம இங்க இந்த சக்திகளை வந்து தியானம் செய்யவும், அவர்களுக்கு அங்க உட்கார அவங்களை அமர வைத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 3 விரல்கள், தர்ஜனி, மத்தியமா, அப்புறமா வந்து அனாமிகா, இந்த 3 விரல்களை, வலது கரத்தினுடைய 3 விரல்கள், அந்த இடது கரத்தினுடைய 3 விரல்கள், இந்த 3 6 விரல்களையும் சேர்த்து நம்ம மாரில் இருக்கக்கூடியதான ஒரு கர்த்தம் இருக்கு, ஒரு குழி, அந்த மாருக்கு நேர மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வத்தியோ தேவதாக அப்படின்னு இந்த மகாகாளி தேவியையும் மகாலட்சுமி தேவியையும் மகா சரஸ்வதி தேவியையும் 3 பேரையும் இங்க தியானம் செய்து கொள்ள வேண்டும். இந்த இதயவத்னத்தில் அவர்கள் அமர்ந்து இருக்கிறதாக பாவனை செய்ய வேண்டும். அடுத்ததாக நந்தா சாகம்பரி பீமாக சக்தயா, நந்தா தேவி, சாகம்பரி தேவி, பீமா தேவி அப்படிங்கிறதான 3 தேவிமாரையும் சக்தியாக நாம் பாவனை செய்து கொள்ள வேண்டும். அவர்கள்தான் இதனுடைய சக்தி. இவர்கள்தான் மந்திரத்தினுடைய ஆற்றலை நமக்கு கொடுக்க போகிறார்கள். அடுத்ததாக ரக்த தந்திகா துர்கா, பிராமரியோ பீஜானிகி, இவங்களை வந்து பீஜஸ்வரூபமாக தியானம் செய்யறோம். ரக்த தந்திகா, துர்கா, பிராமரி அப்படிங்கிறதான 3 தேவிமார். இவர்கள் பீஜஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர்கள். மூன்றாவதாக அக்னி, வாயு, சூர்யாக தத்வானிகி, அக்னி பகவான், வாயு பகவான், சூரிய பகவான் என்பவர்களை வந்து தத்துவஸ்வரூபமாக நாம் வழிபட வேண்டும். இப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா, நந்தா சாகம்பரி பீமாக சக்தயா அப்படின்னா சிரஸிலிருந்து கண்டபத்மம் வரைக்கும் இந்த இடத்துல வந்து இந்த தேவிமார மத்தியமா விரல், அனாமிகா விரல் அப்படிங்கிறதா இந்த 2 விரல்களால தியானம் செய்ய வேண்டும். சிரஸிலிருந்து கண்ட பத்மம் வரைக்கும் ஒரு கோடு போடுற மாதிரி, மேலிருந்து கீழுக்கு ஒரு கோடு போடுற மாதிரி அங்கமுத்திரை காட்டணும். அடுத்ததாக கண்டபத்மத்திலிருந்து கடி, அதாவது இடுப்பு வரைக்கும், நாபிபத்மம் வரைக்கும் அடுத்த தடவை இதே மாதிரி வெர்டிகலா இந்த 2 விரல்களால நாம் அங்கமுத்திரை காட்ட வேண்டும். அந்த நேரத்தில் ரக்த தந்திகா, துர்கா, பிராமரி, பீஜானிகி அப்படி சொல்றோம். அடுத்ததாக இந்த 2 விரல்களை வைத்துக் கொண்டு திரும்பவும் மத்தியமா விரல், அனாமிகா விரல், இந்த விரலை வைத்துக்கொண்டு பாதம் வரைக்கும் அக்னிவாயு சூர்யாக தத்வானிகி அப்படின்னு சொல்லி 3 விதமாக நான் வந்து அவங்களுக்கு உட்காரத்துக்கு அல்லது இந்த சக்திகள் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறதாக பாவனை பண்ணிட்டு நம்மளுடைய சரீரம், மனசு, ஆத்மா போன்றதான இந்த தத்துவங்கள் எல்லாமே பரிசுத்தமாகிவிட்டது. இப்ப நான் வந்து ஸ்ரீ மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி பிரீத்தத்தே ஜெவே விநியோகா, மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி தேவியினுடைய பிரீதிக்காக ஜபம் செய்ய முயற்சி செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கரநியாசம் செய்ய வேண்டும். கரங்களை வைத்துக் கொண்டு செய்யக்கூடியதான நியாசம். நியாசம் என்றால் சுத்தி வருத்திக் கொள்வது அல்லது அந்த விசேஷமான தெய்வீக தத்துவத்தை அந்த இடத்துல பார்த்து அமர வைத்து அந்த சக்தி அங்கேயே அமர்ந்து நமக்கு இந்த மந்திரத்தை சொல்லி நமக்கு இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை வாங்கி கொடுப்பதற்காக உதவி செய்கிறதான ஒரு கிரியா அல்லது ஒரு சங்கல்ப முறைதான் கரநியாசம். கரநியாசத்துல வந்து பீஜாட்சரங்கள் சேர்த்து கரநியாசத்தை செய்ய வேண்டும். ஓம் ஐம் அங்குஷ்டாபியாம் நமஹா. அங்குஷ்டாபியாம் அப்படின்னா அங்குஷ்டத்துல வந்து, அங்குஷ்டம் அப்படின்னா நம்மளுடைய தம்பு விரல், அது வந்து இந்த ஜீவாத்மா அப்படிங்கிறதான இந்த தர்ஜனி விரலை கீழிருந்து மேலுக்கு, அதாவது அக்ரம் மத்தியம் மூலம் இருக்கல்வா, அந்த மூலத்திலிருந்து மத்தியம் அக்ரம் வரைக்கும் நிரடி விடுறது. நான் ரொம்ப டீட்டெயிலாக முன்னாடி சொல்லி கொடுத்துட்டேன், என்னால் ரொம்ப ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். கீழிருந்து மேலுக்கு இந்த தர்ஜனி விரலை எடுத்து அங்குஷ்டத்தினுடைய கீழிருந்து மேலுக்கு நிரடி விடணும். அடுத்ததாக அங்குஷ்டத்தை வைத்துக்கொண்டு தர்ஜனியோட விரல்ல அக்ரம் மத்தியம் மூலங்கிறத வந்து மூலத்திலிருந்து மூலம் மத்தியம் அக்ரம் அப்படின்னு கீழிருந்து மேலுக்கு நிரடி விட வேண்டியது. இனிமேல்லாம் இந்த பரமாத்மாவான அங்குஷ்டத்தை வைத்துக் கொண்டுதான் நிரட வேண்டும். இது எதுக்கு பண்றோம், எந்தத்தினால அப்படிலாம் முன்னாடி வியாக்கியானம் பண்ணியாச்சு. ஓம் ஐம் அங்குஷ்டாபியாம் நமஹ, ஓம் ஹ்ரீம் தர்ஜனீபியாம் நமஹ, ஓம் க்ளீம் மத்தியமாபியாம் நமஹ, ஓம் சாமுண்டாயை அநாமிகாபியாம் நமஹ, ஓம் விச்சே கனிஷ்டிகாபியாம் நமஹ, ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே கரதரகரபிருஷ்டாபியாம் நமஹ. விச்சை அப்படின்னா சத்து, சித்து, ஆனந்தம் என்கிறதான 3 தத்துவங்களும் சேர்ந்ததுக்கு பிரம்மம் என்றதான பெயர். அந்த பிரம்மம் தான் இந்த சக்தி பூராவும். அந்த சக்தியை நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஐம் ஹ்ரீம் க்ளீம் அப்படிங்கிறதான 3 பீஜாட்சர மந்திரங்களுடைய உதவியினால இந்த சக்தியை நாம்
உணர்கிறோம், அந்த சக்தியை நாம் அனுபவிக்கிறோம், அந்த சக்திக்கு நாம் பணிவிடை செய்கிறோம் அப்படிங்கிறதான தத்துவம். கர தலம், இந்த கரம் அப்படின்னா கைகள், அதனுடைய கரம் தலம் அப்படின்னா முன்னாடியும் பின்னாடி, பிருஷ்டம் அப்படின்னா பின்னாடி. ஸோ கரம் தலம், கரதல கரஷ்டாபியாம் நமஹ. 2 கரங்களுடைய வலது கரத்தினால இடது கரத்தினுடைய மணிக்கண்டிலிருந்து அங்குலியத்தினுடைய அக்ரம் வரைக்கும், அது மாதிரியே இடது கரத்தை கொண்டு வலது கரத்தினுடைய மணிக்கட்டிலிருந்து ஆரம்பிச்சு அங்குலியத்தினுடைய அக்ரபாகம் வரைக்கும் உருவி விடுறது, தடை விடுறது. இதுதான் கரநியாசம். அடுத்ததாக ஹிருதய நியாசம். ஹிருதயத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடியதான நியாசம் என்பதனால் அதுக்கு ஹிருதய நியாசம்னு சொல்லுவார்கள். இது அங்கநியாசம். ஓம் ஐம் ஹிருதயாய நமஹா, ஹிருதயத்தை தொட்டுக்கொள்வது. ஓம் ஹ்ரீம் சிரசே ஸ்வாஹா, சிரஸை தொட்டுக்கொள்வது. ஓம் க்ளீம் சிகாயை வஷடு, இந்த அங்குஷ்டம்ங்கிறதான விரலால மட்டும்தான் சிரசுக்கு பின்னாடி தொடர்றது, அதாவது குடுமைக்கு, இந்த குடுமை இருக்கிற பாகத்துல தொடர்றதுக்கு பேரு தான் சிகாயை வஷடு. ஓம் சாமுண்டாயை விச்சேஹும், ஓம் விச்சே நேத்ரத்ரயாய வௌஷடு. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே அஸ்திராய ஃபடு. ஓம் பூர்பவ சுவரோம் இதி திக்பந்தஹா. அதன் பிறகு தியானம் செய்ய வேண்டும். அந்த தியானம் செய்யற நேரத்துல மந்திர ஜபம். வித்யுத்தாம சமப்பிரபாம் மிருகபதி ஸ்கந்தஸ்திதாம் பீஷணாம் கன்யாபிஹி கரவாள கேட விலசத் ஹஸ்தாபிராசேவிதாம் ஹஸ்தைச்சக்கர கதாசி கேட விசிகாம் சாபம் குணம் தர்ஜனீம் பிப்ராணா அனலாத்மிகாம் சசிதராம் மார்காம் திரிநேத்ராம் பஜே. இப்படி தியானம் செய்ய வேண்டும். வித்யுத்தாம சமப்பிரபாம் மிருகபதி ஸ்கந்தஸ்திதாம் பீஷணாம் கன்யாபிஹி கரவாள கேட விலசத் ஹஸ்தாபிராசேவிதாம் ஹஸ்தைச்சக்கர கதாசி கேட விசிகாம் சாபம் குணம் தர்ஜனீம் பிப்ராணாமனலாத்மிகாம் சசிதராம் துர்காம் திரிநேத்ராம் பஜே. இப்படி பராசக்தியை இதயபத்மத்துக்குள்ள, வித்யுத் அப்படின்னா வைத்யுதி, கரண்ட், அது சஞ்சாரம் செய்கிற இடத்துல எவ்வளவு சக்தியாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்குமோ அதுபோல இருக்கக்கூடியதான பிரபை, கரண்ட்ல இருந்து உற்பத்தியான, அது வழியாக பிரகாசிக்கக்கூடியதான அந்த பல்பில் இருந்து எப்படி பிரகாசம் வருகிறதோ அதுபோல பிரபஞ்சம் சுத்துகின்ற நேரத்துல ஒரு கரண்ட் உற்பத்தி ஆகிறது. காஸ்மிக் கரண்ட்னு பேர் அதுக்கு. அந்த கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா சூரியனுக்கு தேஜஸை கொடுக்கும், ஜொலிக்க வைக்கும். சூரிய தேஜஸ்ல இருந்து ஒரு போர்ஷனை தூக்கி சந்திரனுக்கு கொடுக்கும், பல போர்ஷன்ஸ் நட்சத்திரங்களுக்கு கொடுக்கும், பல கோளங்களுக்கு கொடுக்கும், பல புண்ணியாத்மாக்களுடைய மனசுக்கு கொடுக்கும். யாரெல்லாம் காயத்ரியை ஜபம் செய்கிறார்களோ, போர்புவ சுவஹா அப்படிங்கிறதான வியாகிருதி மந்திரோச்சாரணத்தோட யாரெல்லாம் சூரிய பகவானை, அந்த பிரபஞ்சத்தை நோக்கி, பரபிரம்மாண்ட சுரூபமான பரபிரம்மத்தை நோக்கி ஜபம் செய்கிறார்களோ அவர்களுடைய அந்த இதயபத்மத்திலையும் அந்த விளக்கை ஏற்றி வைக்கும். இந்த பிரபஞ்சம் சுழலுகின்ற நேரத்துல இந்த காஸ்மிக் அப்படிங்கிறதான அந்த கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பிரம்மாண்டத்திற்கு கூடியதான பல கோளங்களை தேஜோமயமாக்கி மாற்றுகிறது. அதுபோல இந்த பிரம்மாண்டத்துல எவ்வளவு கணங்கள் கூடி சேர்ந்து பலவிதமான கோளங்களை உருவாக்கி இருக்கோ அது போலவே நம்மளுடைய சரீரத்தை உற்பத்தி பண்ணுகிற நேரத்துல இந்த ஆட்டம் அப்படிங்கிறதான அணு வழியாக நம்மளுடைய சரீரம் பூராவும் 100, 50 அப்படின்னு டிஸ்பியூட் இருக்கு. 100ன்னு வச்சுப்போம், அதிகமாகவே வச்சுப்போம். 100 ட்ரில்லியன் கணங்கள் நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கு. இவங்களுக்கெல்லாம் கரண்ட் கிடைக்க வேண்டுமானால் இதயபத்மத்துக்குள்ள இந்த மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி அப்படிங்கிறதான தேவதைகளை தியானம் செய்கின்ற பொழுது வித்யுத்தாம சமப்பிரபாம், அந்த சமப்பிரபையினால நம்மளுடைய சரீரம் பூராவும் ஆகாய மண்டலத்துல சூரிய பகவான் எப்படி தேஜோமயமாக பிரகாசிக்கிறாரோ அதுபோல நம்மளுடைய இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடியதான இந்த ஜீவாத்மாவும் சூரியன் பிரகாசிப்பது போல் பிரகாசமாக மாறிவிடுகிறது. அந்த தேவியினுடைய மகத்துவத்தை நாம் இப்படி மனசுக்குள்ள தியானம் செய்கின்ற நேரத்துல எந்த மனசுக்குள்ள நாம் தியானம் செய்கிறோமோ அந்த மனசுக்கு இடம் கொடுத்திருக்கக்கூடியதான சரீரத்திற்கிறதான அனைத்து அங்கங்களும், அனைத்து ஜீவ கணங்களும், கோஷங்கள் சொல்லுவாங்க பார்ட்டிகிள்ஸ், அத்தனையும் தேஜோமயமாகி விடுகிறது. அப்பேற்பட்டதான ஒரு மகா மந்திரம் இது. அப்பேற்பட்டதான தேவியத்தான் வித்யுத்தாம சமப்பிரபாம் மிருகபதிஹி. மிருகபதி அப்படின்னா சிங்காரூடையாக இருக்கக்கூடியவள். மிருகபதி சிங்கம், லயன். ஸ்கந்தஸ்திதாம் பீஷணாம், ஸ்கந்த மாதாவாக பார்வதியாக இருக்கக்கூடியவள், மகாசக்தி சண்டிகாவாக இருக்கக்கூடியவள், நட்ட நடுவிலே இருக்கக்கூடியவள். ஸ்கந்தம் அப்படின்னா நடுவில அப்படிங்கிறத அர்த்தம் உண்டு. ஸ்திதாம் அப்படின்னா அமர்ந்திருக்கக்கூடியவள். பீஷணாம் பயத்தை உருவாக்கக்கூடியவள். யாருக்கு பயம்? யார் அஜ்ஞானியோ அவனுக்கு பயம், யாரு திருட்டம் செய்கிறாரோ அவங்களுக்கு பயம், யாரு திருடர்களோ அவளுக்கு பயம். சத்தியவானுக்கு எங்கேயும் பயம் இல்லை. பெரிய ஒரு கிங் கோப்ரா இருக்குல்ல, பாம்பு. அந்த பாம்போட குழந்தைக்கு அந்த பாம்பு பயம் இருக்குமா? இருக்காது. நமக்கு பயம் இருக்கும். இந்த பாம்பில் இருக்கிறதான ஜீவாத்மாவும் நானும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதான இந்த பாவனையில வரத்த வரைக்கும்
நமக்கு அந்த பாம்பை பார்த்தா பயம். அதனால நிறைய மகான்கள் மகர்ஷீஸ்வராதிகள்லாம் கூட இந்த பாம்பு, தேளு, விஷம் இருக்கக்கூடியதான ஜந்துக்கள் இவங்கள்ட்ட சர்வசாதாரணம் விளையாடிட்டு இருப்பா. அவங்க ஒன்றும் பண்ணாதது. காரணம் என்னன்னா அவங்க வித்தியாச பாவனை இல்லாதவர்கள். நிறைய சன்னியாசிகளை கூட பார்க்கலாம் இந்த மாதிரி பண்றதில்ல. இதுதான் என்னுடைய காரணம். ஸ்கந்தஸ்திதாம் பீஷணாம் கன்யாபிகி, கன்யாரூபிணியாக இருக்கக்கூடியவள், ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியவள், நித்திய யௌவனியானவள், கரவாள கேட விரசத், கரங்கள்ல கேடம் அப்படிங்கிறதான ஆயுதத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு, அஸ்தாபிராசேவிதாம், ஹஸ்தங்கள்ல பலவிதமான ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான தேவி சுரூபத்தை நான் தியானம் செய்கிறேன். ஹஸ்தே சக்கர கதாசி கேட விசிகாம், கரங்கள்ல பலவிதமான அஸ்திரசஸ்திராதிகள், சக்கரங்கள், கதை, கேடம், சூலம், அப்படிலாம் சாபம் குணம் தர்ஜனீம், இதெல்லாம் தர்ஜனி அப்படின்னாலும் இந்த கரத்துல வைத்துக் கொண்டிருக்கக்கூடியது. பிப்ராணாம், பிப்ராணம் அப்படின்னா இருக்கிற இடத்திலிருந்தே சுத்துறது, சுழலக்கூடியதான தன்மை. இந்த தீபாவளி அன்னைக்கு இந்த சக்கரத்தை விடுவா பத்திரிக்கைல கீழே, அது சுழல நேரத்துல எப்படி அந்த நெருப்பை துப்பின்னு இப்படியே வெளியில சுத்தும், பயங்கரமா சுழலும். அதுக்கு விப்ராணாம்னு பேரு. விப்ராணாம், ஆத்மங்களால சூழப்பட்டவள், பலவிதமான ஆத்மாக்களால சூழப்பட்டவள் தான் தேவி. அந்த ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன சொல்றது அப்படின்னா, தாயே எனக்கு நீ ஒரு ஜென்மாவை கொடு, என்னுடைய தாயாகி விடு, எனக்கு ஒரு ஜென்மாவை கொடு, எனக்கு ஒரு உடம்பை கொடு, எனக்கு என்னெல்லாமோ அனுபவிக்கிற ஆசை இருக்கே, அலைஞ்சிட்டு இருக்கேனே இந்த ஆகாயத்துல, எனக்கு மட்டும் ஏன் ஜீவத்துவத்தை கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு. சசிதராம் துர்காம் திரிநேத்ராம் பஜே, சசியை சிரசில லலாடத்துல சாத்தி கொண்டிருக்கக்கூடியவள். சசிதான் ஜென்மாவுக்கு காரணம். சந்திரமண்டலத்துக்கு எந்தெந்த ஜீவாத்மாக்கள் போய் செல்லுகிறதோ அவர்களுக்கு எல்லாருக்குமே திரும்ப பிறந்தே ஆக வேண்டும் பூலோகத்துல. சசிதான் ஒரு பெண்ணை ரஜஸ்வலையாக்கி அண்டத்துக்கு ஜீவனை கொடுத்து அண்டம் பீஜ சம்யோகம் வழியாக ஒரு ஜென்மாவை உற்பத்தி செய்கிறது. அதைத்தான் பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் சிரசில வைத்துக் கொண்டிருக்கார்கள். அவங்க சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தை செய்யக்கூடியவர்கள் என்பதை சொல்வதற்காக. அப்பேற்பட்டதான அந்த பராசக்தியை துர்காம் திரிநேத்ராம் பஜே, துர்கா தேவியானவளே, 3 நேத்திரங்கள் இருக்கக்கூடியவளை நான் என்னுடைய இதயபத்னத்தை தியானம் செய்கிறேன். இதுக்கப்புறமாக மானச பூஜை செய்ய வேண்டும். மானச பூஜை லப் இத்தியாதி மானசோபசாரைகி சம்பூஜ்யா, மானச உபசார பூஜைகளை செய்ய வேண்டும். அதன் பிறகு அஷ்டோத்திர சதம் மூல மந்திரம் ஜபேது. மானச பூஜை எப்படி செய்ய வேண்டும்? மனசுக்குள்ள மானசீகமாக இதயபத்மத்துல அமர வைத்திருக்கக்கூடியதான பராசக்திக்கு, இந்த சண்டிகா பரமேஸ்வரிக்கு அல்லது இந்த 3 தெய்வங்களுக்கு நாம் உபச்சாராதிகளை செய்ய வேண்டும். எப்படி செய்யலாம்? லம் பிருத்திவி தத்வாத்மிகாயை நமச்சண்டிகாயை கந்தம் பரிகல்பயாமி அல்லது கந்தம் சமர்ப்பயாமி அப்படின்னு கந்தத்தை, சந்தனத்தை குழைத்து திருநெற்றியில இட்டு கொடுத்து அதுல குங்குமம் வைத்து அழகு பார்க்க வேண்டும். இதை பிரத்யட்சமாக நாம பண்ற மாதிரி பாவனை பண்ணிக்கணும். பிருத்திவி தத்துவம் தான் லம் அப்படிங்கிறதான பீஜாட்சரம். அப்போ லம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை உபயோகப்படுத்தி கொண்டு லம் பிருத்திவி தத்வாத்மிகாயை நமச்சண்டிகாயை கந்தம் கல்பயாமி நமஹ. இது கல்பிதம், இது சங்கல்பம், இது பிசிக்கல நாம சந்தனத்தை குறைச்சி விக்கிரத்திடுற மாதிரி அல்லவே, மானசீகமாக பண்றோம் அப்படிங்கிறதுனால கல்பிதமானது, சங்கல்பிதமானது. ஆனா நம்ம நம்மளுடைய இடது கரத்துல சந்தனத்தை போட்டு பன்னீரை விட்டு நன்னா வலது கை விரத்தினுடைய மோதிர விரலால குழைச்சு அதை எடுத்து அம்பாவுடைய திருநெற்றியில் இட்டு கொடுப்பது போக பாவனை பண்ணிக்க வேண்டும். அதே நேரத்துல இந்த கந்தத்தை திருநெற்றியில் அம்பாளுக்கு விட்டு கொடுக்குற நேரத்துல இந்த பூலோகம் இருக்கே, அது என்னவோ சும்மா பாலை கையில தூக்கினா மாதிரி, நெல்லிக்காவை கையில தூக்கினா மாதிரி அந்த பூமியை தூக்கி அப்படியே அம்பாவுடைய அந்த நெற்றியில பூமத்தியத்துல வச்சு கொடுத்துருவோம். பூமியவே நேரடியாக கொடுத்தாச்சு. பூமியோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் இந்த சந்தனம், குழைச்ச சந்தனம். பூமிக்கு எப்பவுமே தண்ணி ரொம்ப முக்கியமானது. பூமி தான் தண்ணியோட சிறப்பு. அதனால குழைச்ச சந்தனத்தை இடுறான். அப்புறம் ஹம் ஆகாச தத்வாத்மிகாயை நமச்சண்டிகாயை புஷ்பாணி கல்பயாமி நமஹ. புஷ்பங்களை பாதங்கள்ல போட்டு கொடுக்கிறது. புஷ்பங்கள் என்றால் இங்க ஆகாய தத்துவம். ஆகாயம் எப்படி பறந்து கிடக்கிறதோ, அதுல நிறைய மேகக்கூட்டங்கள் அங்கங்க சிதறி கிடக்கிறதோ, அவைகள் எல்லாம் ஒவ்வொரு புஷ்பங்களை போன்றது. அந்த புஷ்பங்களை, இந்த ஆகாயத்தையே பரபிரம்மாண்டத்தை அம்பாளுடைய பாதங்கள்ல சமர்ப்பணம் செய்ய வேண்டும். புஷ்ப வடிவமாக ஆகாயத்தை புஷ்பமாக போட்டு கொடுக்கிறோம். 3வதாக எம் வாயு தத்வாத்மிகாயை நமச்சண்டிகாயை தூபம் ஆக்ராபயாமி கல்பயாமி நமஹ. நமச்சண்டிகாயை நமஹா சொல்றோம் அப்படின்னா, சண்டிகா அப்படின்னா 3 பேர் சேர்ந்தவர்கள் அர்த்தம். அதாவது மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, இவ 3 பேரும் சேர்ந்தா ஒரு மந்திரமானது சண்டிகா. அது இல்லை நான் செப்பரேட்டா தான் ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கணும்னு பண்ணிக்கலாம். ஓம் மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி கந்தம் கல்பயாமி நமஹ அப்படி சொல்லிக்கலாம். அடுத்ததாக ரம். ரம் என்றால் வக்னி, நெருப்பு, அத தீபத்தை காட்டி கொடுப்பது. ரம் வக்னி தத்வாத்மிகாயை நமச்சண்டிகாயை தீபம் கல்பயாமி நமஹ. தீபத்தை நான் உமக்கு காமித்து கொடுப்பதாக
கல்பிதம் செய்கிறேன். பஞ்சபூதங்கள் தான் இது, வேற ஒண்ணுமே இல்லை. அந்த பஞ்சபூதங்களே நம்ம எடுத்து கொடுக்கிறோம் பகவானுக்கு, இறைவனுக்கு, பராசக்திக்கு. பஞ்சபூதத்தினுடைய தாய் தந்தை யாரோ அவர்களுக்கே நாம் கொடுக்கிறதாக பாவனை பண்ணிக்கிறது. அப்ப நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டது, சப்ததாதுக்களால் உருவாக்கப்பட்டது. இவங்களுக்கு எல்லாம் ஆக்டிவேஷன் கிடைக்கும். அடுத்ததாக வம் அமிர்த தத்வாத்மிகாயை நமச்சண்டிகாயை அமிர்த மகா நைவேத்தியம் கல்பயாமி நமஹ. அமிர்த மகா நைவேத்தியங்களை நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். வம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரம், ஜல தத்துவம். ஜலத்தை உண்பதற்கான நிவேத்தியமாக இறைவனுக்கு கொடுக்கிறோம். ஜீவன் நிலை நிற்பது எதனால அப்படின்னா ஜலத்தினால. ஜீவாம்சம் ஜலாம்சம் ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம உடம்புக்குள்ள ஜலம் டேஸ்ட சொல்றது, சுவாது, ருசி. அதனால அதுக்கு வம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை சொல்லி பலவிதமான உணவு பொருட்களை இறைவனுடைய பிரீதிக்காக சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதன் பிறகு சம் சர்வதத்வாத்மிகாயை நமச்சண்டிகாயை தாம்பூலாதி சர்வோபசார பூஜான் கல்பயாமி நமஹ. தாம்பூல கற்பூர சாம்பூலம், அஷ்டவிதமான வாசன பொருட்களை போட்டு தயார் பண்ணினதான வெற்றிலை கற்பூர தாம்பூலத்தை பரமேஸ்வரியான கிரகநாதையான சதாசிவ குடும்பினியான அந்த தாயாருக்கு உணவாக கொடுக்க வேண்டும். இதுதான் மானச பஞ்சோபசார பூஜா. இந்த மானசீகமாக நாம் இதெல்லாம் கல்பிதம் பண்ணி அம்பாளுக்கு இது கொடுப்பதாக, அம்பாள் அதை அருந்திக் கொள்வதாக, அதுல இருந்து ஒரு பங்கை நமக்கு கொடுப்பதாக, நாம் அம்பாளை நம் கரங்களால் தொடரோம், அம்பாளுடைய கரங்களை நம்மளே தொடரா. இதெல்லாம் மானசீகமாக கல்பிதம் செய்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன ஆகும்னா நம்மளுடைய இந்த சரீரம், மனசரீரம், காரண சரீரம் அப்படிங்கிறதான ஜீவா தத்துவம் எல்லாமே பரிசுத்தமாகி திவ்யத்துவத்தை அடைகிறது. மானச பூஜைக்கு இருக்கிறதான மகத்துவம் எந்த பூஜையிலும் இல்லை. இதன் பிறகு மூல மந்திர ஜபஹா அப்படின்னு சொல்லி மூல மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். இந்த மூல மந்திரம் தான் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே. இந்த மந்திரத்தை 108 தடவை அஷ்டோத்தர சதசங்கியா மூல மந்திரம் ஜபேது அப்படின்னு சங்கல்படுத்திட்டு இருக்கோம் அல்லவா. அதனால இந்த நவாட்சரி மகாமந்திர ஜபம் செய்ய வேண்டும். அதன் பிறகு ராத்திரி சூக்தம், வைதிக ராத்திரி சூக்தம், தாந்திரிக ராத்திரி சூக்தம் அப்படிங்கிறதான 2 சூத்திரங்களை ஜபிச்சு அம்பாளுக்கு திருப்தி வருத்தி அம்பாளுடைய அனுகிரகத்தை வாங்கின பிறகு சப்தசதி ஞாசம், சப்தசதி அப்படிங்கிறதான தேவி மகாத்மத்தை ஜபிக்கிறதுக்கு உள்ளதான ஞாசக்கிரியை செய்ய வேண்டும். முதல்ல ஆரம்பிப்போம் வித்தவுட் இன்டரப்ஷன். நவாட்சரி மகாமந்திர ஜபம். அஸ்ய ஸ்ரீ நவாட்சரி மகாமந்திரஸ்ய பிரம்மா விஷ்ணு ருத்ரா ரிஷயः காயத்ரி உஷ்ணு அனுஷ்டுவः छन्दांसी श्री महाकाली महालक्ष्मी महासरस्वत्यो देवताः नंदा शाकंभरी भीमाः शक्तयः रक्तदंदिका दुर्गा भ्रामर्द्यो बीजानिः अग्निर्वायु सूर्याः तत्त्वानि श्री महाकाली महालक्ष्मी महासरस्वती प्रीत्यर्थे जपे विनियोगः करन्यासः ओम ऐं अंगुष्ठाभ्यां नमः ओम ह्रीं तर्जनीभ्यां नमः ओम क्लीं मध्यमाभ्यां नमः ओम चामुण्डायै अनामिकाभ्यां नमः ओम विच्छे कनिष्ठिकाभ्यां नमः ओम ऐं ह्रीं क्लीं चामुण्डायै विच्छे करतलकरपृष्ठाभ्यां नमः अंगन्यासः ओम ऐं हृदयाय नमः ओम ह्रीं शिरसे स्वाहा ओम क्लीं शिखायै वषड् ओम चामुण्डायै कवचाय हुम् ओम विच्छे नेत्रत्रयाय वौषद् ओम ऐं ह्रीं क्लीं चामुण्डायै विच्छे अस्त्राय फट् ओम भूर्भुवस्सुवरोम इति दिग्बन्धः ध्यानम् विद्युद्दामसमप्रभां मृगपती स्कन्दस्थितां भीषणां कन्याभिः करवाळकेन विलसत् अस्ताभिरा सेवितां हस्तैश्चक्रगदाशिखेन विशिखां शापं गुणं तर्जनीं बिभ्राणामनरात्मिकां शशिधरां दुर्गां त्रिनेत्रां भजे लं पृथिवीतत्त्वात्मिकायै नमश्चण्डिकायै गन्धं कल्पयामि नमः हम आकाशतत्त्वात्मिकायै नमश्चण्डिकायै पुष्पाणि कल्पयामि नमः यं वायुतत्त्वात्मिकायै नमश्चण्डिकायै धूपं कल्पयामि नमः रं वह्नितत्त्वात्मिकायै नमश्चण्डिकायै दीपं कल्पयामि नमः वं अमृतत्वात्मिकायै नमश्चण्डिकायै अमृतमहानैवेद्यं कल्पयामि नमः सं सर्वतत्त्वात्मिकायै नमश्चण्डिकायै ताम्बूलादि सर्वोपचारपूजान् कल्पयामि नमः ओम मूलमन्त्रः ओम ऐं ह्रीं क्लीं चामुण्डायै विच्छे ओम ऐं ह्रीं क्लीं चामुण्डायै विच्छे ओम ऐं ह्रीं क्लीं चामुण्डायै विच्छे சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. நவாட்சரி மகாமந்திர ஜபம் இந்த முறையில செய்ய வேண்டும். அடுத்ததாக அதன் பிறகு வைதிக ராத்திரி சூக்தம், தாந்திரீக ராத்திரி சூக்தம் இதன் ஜபம் பண்ணதுக்கு அப்புறமா
சப்தசதி ஞாசகா. இந்த சப்தசதி அப்படிங்கிறதான தேவி மகாத்மத்தை ஜபம் செய்வதற்கு முன்னாடி செய்ய வேண்டியதான ஞாசக்கிரியைகள். இந்த ஞாசம் செய்யாமல் ஒரு பொழுதும் மகாமந்திர ஜபங்களை செய்யக்கூடாது. சப்தசதி ஞாசகா. சப்தசதி அப்படின்னா 700 மகாமந்திரங்கள் இருக்கக்கூடியதான தேவியினுடைய அல்லது அம்பாளை துதி செய்யக்கூடியதான மகாமந்திரங்கள். அதை செய்கின்றதான ஞாசங்கள் என்ன அப்படின்னு ஓம் அஸ்ய ஸ்ரீ சப்தசதி சோத்ர மகாமந்திரஸ்ய. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிரசில மத்தியமா அனாமிகா அப்படிங்கிறதால 2 விரல்களால பிரதட்சணமாக 3 தடவை சுற்ற வேண்டும். ஓம் அஸ்ய ஸ்ரீ சப்தசதி ஸ்தோத்ர மகாமந்திரஸ்ய பிரம்மா விஷ்ணு ருத்ர ஷயः காயத்ரி உஷ்ணக் அனுஷ்டுபுः சந்தாம்சி ஸ்ரீ மகாகாளி மகாலக்ஷ்மி மகாசரஸ்வத்யோ தேவதாः ரக்ததந்திகா துர்கா பிராமர்யோ பீஜः நந்தா சாகம்பரி பீமா சக்தி அக்னிவாயுர் சூர்யாः தத்வா ருக்யஜுஸ்ஸாமவேதாः தியானானி. ருக் யஜுஸ் இதுல என்ன வித்தியாசம்? நந்தா சாகம்பரி பீமா அப்படிங்கிறதான தேவிமார சக்தி வடிவமாக நான் தியானம் செய்கிறேன். அடுத்ததாக அக்னிவாயு சூர்யாக அப்படிங்கிறவர்களை தத்துவங்களாக உட்கொள்கிறேன். ருக் யஜுஸ்ஸாம வேதாக, ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் என்கிறதான 3 வேதங்களை மூர்த்தி வடிவமாக நான் தியானம் செய்கிறேன். அவங்க தியான தேவதைகள் அக்னிவாயு சூரியன் தத்துவ தேவதைகள், நந்தா சாகம்பரி பீமா என்பவர்கள் சக்தி தேவதைகள். அதன் பிறகு ஸ்ரீ மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி பிரீத்தியர்த்தே சர்வாபீஷ்ட சித்தத்தே ஜபே விநியோகா. எல்லா விதமான அபீஷ்ட சித்தங்களையும் அபீஷ்ட சித்தி ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிவிருத்தி அப்படிங்கிறது அபீஷ்ட சித்தி. இப்படி சர்வாபீஷ்ட சித்தத்தே ஜபே விநியோகா. எனக்கு சர்வவிதமான அபீஷ்ட சித்திகளையும் கிடைப்பதற்காக உன்னுடைய அருள் பெறுவதற்காக இந்த நான் ஜபத்தை தொடர்ந்து ஜபிக்க போகிறேன். விநியோகா. அங்கன்யாச கரன்யாசங்கள்ல மகாமந்திர ஜபம் செய்கிற பொழுது அதுக்கு முன்னோடியாக ஒரு பராசக்திக்கு ரொம்ப விருப்பமான ரொம்ப முக்கியமான ஒரு மந்திர ஜபத்தை செய்த பிறகு அது வழியாக இந்த கரன்யாச அங்கன்யாசங்களை செய்வதற்கு ஒரு வழிமுறை. அப்ப இங்க கரன்யாசம் தெரிஞ்சதுக்கு அப்படின்னா ஓம் கட்கினி சூரினி கோரா கதினி சக்ரினி ததா சங்கினி சாபினி பான புசுண்டி பரிகாயுதா ஐம் அங்குஷ்டாபியாம் நமஹ. இந்த மந்திரத்தை சொன்ன பிறகுதான் அங்குஷ்டத்தை அதன் வழியாக இறைவனை தியானம் செய்யவும் நமஸ்காரவும் செய்ய வேண்டும். பராசக்திக்கு ரொம்ப பிரியமான மந்திரம். அது மட்டுமில்லை மகாசக்தி வாழ்ந்ததான மந்திரம். அந்த மந்திர தேவதை இந்த ஒவ்வொரு விரல்களையும் அங்குலியங்களையும் இருக்க வேண்டும் என்பதற்காக பிரத்யேகமான முறையில ஓம் கட்கினி சூலினி கோரா கதினி சக்ரினி ததா சங்கினி சாபினி பான புசுண்டி பரிகாயுதா ஓம் ஐம் அங்குஷ்டாபியாம் நமஹ. அடுத்ததாக ஓம் சூலேன பாகினோ தேவி. ஞாபகம் இருக்கா அந்த மந்திரம்? இன்ட்ரோடக்ஷன் சொன்னது. அம்பாளுக்கு இந்த மந்திரத்தை மட்டும் சொன்னா போரும். சூலேன பாகினோ தேவி சூலேன பாகினோ தேவி சூலேன பாகினோ தேவி இது மட்டும் சொல்லியிருந்தா போரும். 1000 தடவை மகாமந்திர ஜபமான இந்த தேவி மகாத்ம சொன்ன பலன் கிடைக்குமா இந்த ஒரு மந்திரத்தினால? சௌந்தர்லேகரில இதே போல ஒரு மந்திரத்தை நம்ம கத்துட்டோம். பவானித்வம் தாசேமயி விதர திஷ்டன்ச கருணாம். பவானி 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 அப்படிங்கிறதான். அதுபோல ஓம் சூலேன பாகினோ தேவி பாஹி கட்கேன சாம்பிகே கண்டா ஸ்வனேன ந பாஹி சாபஜ்யானி ஸ்வனேன சா ஓம் ஹ்ரீம் தர்ஜனீபியாம் நமஹ. அடுத்ததாக ஓம் பிராச்சியாம் ரக்ஷ பிரதீச்யாம் ச சண்டிகே ரக்ஷ தட்சிணே பிராமணேனாத்மசூலஸ்ய உத்தரஸ்யாம் ததேஸ்வரி ஓம் க்ளீம் மத்தியமாபியாம் நமஹ. அடுத்ததாக ஓம் சௌமியானி யானி ரூபாணி த்ரைலோக்யே விசரந்தி தே யானி ச அத்யந்த கோராணி தைரக்ஷா அஸ்மாம் ஸ்ததா புவம் ஓம் அநாமிகாபியாம் நமஹ. அடுத்ததாக ஓம் கட்கசூல கதாதீனி யானி ச அஸ்திராணி தேம்பிகே கரபல்லவ சங்கீனி தைரஸ்மான் ரக்ஷ சர்வதः ஓம் ஹ்ரீம் கனிஷ்டிகாபியாம் நமஹ. ஓம் சர்வஸ்வரூபே சர்வேஷே சர்வசக்தி சமன்விதே பயேபிஸ்திராஹினோ தேஹி துர்கே தேவி நமோஸ்துதே க்ளீம் கரதல கரபிருஷ்டாபியாம் நமஹ. அடுத்ததாக ஹிருதயன்யாசம், அதான் அங்கன்யாசம். இப்படி பகவானுக்கு ரொம்ப பிரியமான ஒரு ப்ரீஃபிக்சிங். இப்போ ஒரு அரண்மனையில ஒரு அரசர் உள்ள வர நேரத்துல என்னெல்லாமோ சொல்லுவாங்களே, எல்லாரையும் வென்றவன், வேந்தன், கொடையாளன், என்னெல்லாமோ சொல்லு. அதுக்கப்புறமா அப்பேற்பட்டதான அரசன் அரண்மனைக்கு வருகிறார். சக்தி மகா சாம்ராஜ்யசாலினியானவள், மகாராஜ்ஞியானவள், ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியானவள், பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சியானவள். ஆகவே அந்த அம்பாளை சொல்கின்ற நேரத்துல, தியானம் செய்கின்ற நேரத்துல
அம்பாளுடைய புகழ் சொல்லி அந்த கரநியாசத்தை அங்கன்யாசத்தை செய்கின்ற பொழுது வரப்பிரசாதம் அதிகமாகும் அப்படிங்கிறத அந்த வழிமுறைப்படி மகான்கள் இந்த சித்தாந்தத்தை, இந்த பദ്ധதியை உருவாக்கி கொடுத்திருக்கார்கள். ஹிருதயாதி ஞாசத்தில் என்ன வருது அப்படின்னா, ஓம் கட்கினி சூலினி, இந்த மந்திரத்தை பூரா சொல்ல வேண்டும் திருப்பி. இப்போ நம்ம கரநியாசத்தில் சொன்னோமே, அதாவது ஓம் கட்கினி சூலினி கோரா கதினி சக்ரினி ததா சங்கினி சாபினி பானா புசுண்டி பரிகாயுதா ஓம் ஐம் ஹிருதயாய நமஹ. அதுக்கு அடுத்ததாக ஓம் சூலேன பாகினோ தேவி, இந்த மந்திரம் சொன்னோமே அதே மாதிரி சொல்லி ஹ்ரீம் சிரசே ஸ்வாஹா. அடுத்ததாக ஓம் பிராச்சியாம் ரக்ஷ பிரதீச்சியாம் ச, அந்த மந்திரம் சொன்னோமே அந்த மந்திரத்தை சொல்லிட்டு க்ளீம் சிகாயை வஷடு. அதுக்கு அடுத்ததாக சௌமியானி யானி அப்படிங்கிறதான மந்திரத்தை சொல்லி ஐம் கவஜா யகும். அதுக்கடுத்து கட்கசூலம் அப்படிங்கிறதான மந்திரத்தை சொல்லி க்ரீம் நேத்ரத்ரயா யவௌஷடு. அதுக்கு அடுத்ததாக ஓம் சர்வஸ்வரூபே சர்வேசே சர்வசக்தி சமன்விதே அப்படிங்கிறதான மந்திரத்தை சொல்லி க்ளீம் அஸ்திரா யஃபட் பூர்புவஸ்வரோமிதி திக்பந்தஹ. பூர்புவஸ்வஹா அப்படிங்கிறதான வியாகிருதிகள், தித்ரு வியாகிருதிகள். காயத்ரியில சப்த வியாகிருதீனாம் அத்ரி புகு குத்ஸ வசிஷ்ட கௌதம காஷ்யபாங்கிரதார்ஷயா அப்படின்னு சப்தரிஷிகளை மண்டலத்தை ஒட்டி காயத்ரி உபாசனையில வருது. இங்க 3 பேர் தான், அதாவது பூர்புவஸ்வஹா அப்படிங்கிறதான 3 வியாகிருதிகள், 3 உலகங்கள். அதனால அந்த பூர்புவஸ்வரோம் இதி திக்பந்தஹ, இந்த 3 உலகங்களையும் சேர்த்து இந்த 3 உலகங்களிலிருந்தும் வரக்கூடியதான ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம் அப்படிங்கிறதான 3 பாதைகள் இருந்தும் நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த 3 உலகங்களையே நமக்கு தேவையான ஒரு சட்டை, அதாவது கவசமாக வைத்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறதான அர்த்தம். தியானம், அதன் பிறகு தியானம் செய்ய வேண்டும். திரும்பவும் அடிக்கடி தியானங்கள் வருது பார்த்தீங்களா, அதுதான் தேவி மகாத்மியத்தினுடைய மகத்துவம். நாம சும்மா வாயால் எதையாவது மந்திரத்தை சொல்றதுல பெரிய அர்த்தம் ஒன்றும் இல்லை இருக்கு. அதுக்காக அதனுடைய மகத்துவம் உண்டு இருந்தா கூட அனுபவிக்கணுமானா தியானம் தான் செய்யணும். தியானத்தினோட மகத்துவமே என்ன அப்படின்னா உட்பார்வை, நான் யார், எல்லாத்துக்கும் இந்த அனுபவம்ங்கிறது ஒண்ணு தேவை. அனுபவம் என்பது வாய் பேச்சினால வராது, உள்ள பாக்குற நேரத்துல வரும், செயல்னால வரும். அப்ப அதனால ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா மானசீகமாக இந்த யோகங்களை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது. அதனால்தான் தியானம் என்பது மனசை ஏகாகிர சித்தமாக்கி உள்வாங்கி, வெளியே செல்லாமல் உள்வாங்கி இதய பத்மத்துக்குள்ள பத்மாசனஸ்தியான பராசக்தியை நல்ல அழகான பொற்தாமரையில் அமர வைத்து இந்த 3 தேவிமாரும், அதாவது மகாகாளி, மகாலட்சுமி, மகாசதி 3 பேரும் 3 பொத்தாமரையில அல்லது அவர்களுக்கு வாகனங்கள் இருக்குமே அதுக்கு மேல அமர்ந்து நம்மளுடைய இந்த இதய பத்மத்தை பூராவும் ஃபில் பண்ணி இருக்கிற மாதிரி பாத்துக்க வேண்டியது. பாம்பேல மகாலட்சுமி கோவிலுக்கு போயிருக்கோ, மும்பைல அங்க மகாலட்சுமி டெம்பிள்னு பேரு. அங்க இதே மாதிரி மகாகாளி, மகாலட்சுமி, மகாசரஸ்வதி 3 பேரும் சேர்த்து வச்சிருப்பாங்க. அழகா இருக்கும் பாக்குறது. அதே மாதிரி இந்த 3 உருவங்களை, இந்த தேவிமாருடைய இந்த உருவங்களை நாம் இதே பத்மத்துக்குள்ள பார்க்க வேண்டும். அதன் பிறகு தியான ஸ்லோகங்களை சொல்ற நேரத்துல தியான ஸ்லோகத்துல என்னெல்லாம் சொல்லியிருக்கார்கள், அதில் இருக்கிறதா அர்த்தம் என்ன பூரா புரிஞ்சுக்க முடியலனா கூட ஒரு அளவுக்கு அந்த உருவத்தை தியானம் செஞ்சா போதும். மகாகாளி எப்படி இருப்பள் எல்லாருக்கும் தெரியாமல்வா, மகாலட்சுமி எப்படி இருப்பள் எல்லாருக்கும் தெரியும், மகாசரஸ்வதி எப்படி இருப்பள் எல்லாருக்கும் தெரியும். கவிகள் புதுசான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவா, ஆனா சொல்லது இந்த ஒரே தெய்வத்தை தான், இந்த ஒரே தத்துவத்தை, ஒரே வடிவத்துக்கு இருக்கக்கூடியதா பல அர்த்தங்கள். கட்கம் சக்கர கதேஷு சாபபரிகான் சூலம் புசுண்டீம் சிரஹ சங்கம் சந்தததீம் கரைஸ்திரிநயனாம் சர்வாங்க பூஷாவிருதாம் நீலாஸ்ம துதிமாஸ்ய பாததசகாம் சேவே மகாகாளிகாம் யாமஸ்தௌது ஸ்வபீதே ஹரௌ கமலஜோ ஹந்தும் மதும் கைடபம். 2வது தியானம் அக்ஷஸ்ரக் பரசும் கதேஷு புலிசம் பத்மம் தனுஷ்குண்டிகாம் தண்டம் சக்திமசீம் ச சர்ம ஜலஜம் கண்டாம் சுராபாஜனம் சூலம் பாச சுதர்சனே ச தததீம் ஹஸ்தைஹி பிரசன்னானனாம் சேவே சைரிபமர்தினீமிக மகா லக்ஷ்மீம் சரோஜஸ்திதாம். 3வதாக கண்டாசூலஹலானி சங்கமுசலே சக்கரம் தனுசாயகம் ஹஸ்தாப்ஜைர்ததீம் கனாந்தவிலச சீதாம் சுதுல்ய பிரபாம் கௌரீதேக சமுத்பவாம் திரிஜகதாம் ஆதாரபூதாம் மகா பூர்வாமத்ர சரஸ்வதி மனுபஜே சும்பாதி தைத்யார்த்தினீம். இதுக்கு அடுத்ததாக மானச பூஜை. ஓம் லம் பிருத்திவ்யாத்மனே கந்தம் கல்பயாமி நமஹ ஹம் ஆகாஷாத்மனே புஷ்பாணி சமர்ப்பயாமி அல்லது கல்பயாமி நமஹ யம் வாயாத்மனே தூபம் ஆக்ராபயாமி அல்லது கல்பயாமி நமஹ ரம் வக்ஞாத்மனே தீபம் தர்சயாமி அல்லது கல்பயாமி நமஹ த்வம் அமிர்த தத்வாத்மனே அமிர்தோபஹாரம்
நிவேதயாமி அல்லது கல்பயாமி நமः. சம்சர்வாத்மனே சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி நமः அல்லது கல்பயாமி நமः. இது சப்தசதி ஞாசம் சமாப்தம். இதுக்கு அடுத்ததாக நம்ம தட்சிண பாரத சம்பிரதாயத்துல தேவி மகாத்ம பிரதம சரித்திரம் பிரதமோத்தியாய மதுகைடப வதவர்ணனாம் அப்படிங்கிறதான அத்தியாயத்திலேருந்து ஆரம்பமாகும். ஆனா நம்ம இம்மீடியட்டா இந்த சாப்டருக்குள்ள பாதத்தை வைக்க மாட்டோம். இனி நமக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கிறது. இந்த உபதேவதைகள்ங்கிற மாதிரி பூஜா விதானங்கள் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு கடைசியில் நம்ம பிரதம அத்தியாயத்திலேருந்து ஆரம்பிப்போம். அப்போ நமக்கு தொடர்ச்சியா தேவி மகாத்மத்தை பூரா தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இதுல சப்தசதி ஞாசः. ஓம் அஸ்ய ஸ்ரீ சப்தசதி ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய பிரம்மா விஷ்ணு ருத்ரா ரிஷயः காயத்ரி உஷ்ணிக் அனுஷ்டுபு சந்தாம்சி श्री महाकाली महालक्ष्मी महासरस्वत्यो देवताः रक्तधन्दिका दुग्धाभ्रामर्यो बीजं नन्दा शाकम्भरी भीमा शक्तिः अग्निवायुर्सूर्याः तत्त्वं ऋग्यजुस्सामवेदाः ध्यानानि श्री महाकाली महालक्ष्मी महासरस्वती प्रीत्यर्थे सर्वाभीष्टसिद्धर्थे जपे विनियोगः. करन्यासः. ओम गड्गिनी शूलिनी घोरा गदिनी चक्रिणी तदा शङ्गिनी चापिनी बाणा भुषुण्डी परिघायुधा ऐं अंगुष्ठाभ्यां नमः. ओम शूलेन पाहि नो देवी पाहि खड्गेन चाम्बिके गण्डास्वनेन न पाहि चापज्यान्निः स्वनेन च. ओम ह्रीं तर्जनीभ्यां नमः. ओम प्राच्यां रक्ष प्रदीक्षां च चण्डिघे रक्ष दक्षिणे ब्राह्मणेनात्मशूलस्य उत्तरस्यां तदेश्वरी. ओम क्लीं मध्यमाभ्यां नमः. ओम सौम्यानि यानि रूपाणि त्रैलोक्ये विचरन्ति ते यानि चात्यन्तघोराणि तैरक्षास्मांस्तथा भुवम्. ओम ऐं अनामिकाभ्यां नमः. ओम गड्गशूलगधादीनि यानि चास्त्राणि तेऽम्बिके करपल्लवसङ्गिनी तैरस्मान् रक्ष सर्वतः. ओम ह्रीं कनिष्ठिकाभ्यां नमः. ओम सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहि नो देहि दुर्गे देवी नमोऽस्तुते. ओम क्लीं करतलकरपृष्ठाभ्यां नमः. ओम खड्गिनी शूलिनी घोरा गदिनी चक्रिणी तथा शङ्गिनी चापिनी बाणा भुषुण्डी परिघायुधा ऐं हृदयाय नमः. ओम शूलेन पाहि नो देवी पाहि खड्गेन चाम्बिके गण्डास्वनेन न पाहि चापज्यानि स्वनेन च. ओम ह्रीं शिरसे स्वाहा. ओम प्राच्यां रक्ष प्रदीच्यां च चण्डिघे रक्ष दक्षिणे ब्राह्मणेनात्मशूलस्य उत्तरस्यां तदेश्वरी. ओम क्लीं शिखायै वषड्. ओम सौम्यानि यानि रूपाणि त्रैलोक्ये विचरन्ति ते यानि चात्यन्तघोराणि तैरक्षास्मांस्तथा भुवम्. ऐं कवचाय हुम्. ओम गड्गशूलगधादीनि यानि चास्त्राणि तेऽम्बिके करपल्लवसङ्गीनि तैरस्मान् रक्ष सर्वतः. ह्रीं नेत्रत्रयाय वौषड्. ओम सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहि नो देहि दुर्गे देवी नमोऽस्तुते. ओम क्लीं अस्त्राय फट्. भूर्भुवस्सुवरोमिति दिग्बन्धः. ध्यानम् गड्गं चक्रगधेषु चापपरिगा शूलं भुषुण्डीं शिरः शङ्गं स्कन्ददतीं करैस्त्रिनयनां सर्वाङ्गभूषावृतां नीलास्म्यद्युतिमास्य पाददशकां सेवे महाकालिकां यामस्तौत् स्वपीते हरौ कमलजो हन्तुं मधुं कैडभम् अक्षस्रक्परशुं गदेषु कलिशं पद्मं धनुष्कण्डिकां दण्डं शक्तिमसिं च शर्म जलजं गण्डां सुराभाजनं शूलं पाशसुदर्शनेन ददतीं हस्तैः प्रसन्नाननां सेवे सैरिभवर्धिनीमिह महालक्ष्मीं सरोजस्थितां गण्डाशूलहलानि शङ्खमुसले चक्रं धनुस्सायकम् अस्ताब्जैर्ददतीं धनान्दविलसच्चितां सुतुल्यप्रभां गौरीदेहसमुद्भवां त्रिजगदाम् आधारभूतां महा पूर्वामत्र सरस्वतीमनुभजे शुम्भादिदैत्याब्धिनीम्. ओम लं पृथिवीतत्त्वात्मने गन्धं कल्पयामि नमः. हम आकाशतत्त्वात्मने पुष्पाणि कल्पयामि नमः. यं वायुतत्त्वात्मने धूपं कल्पयामि नमः. ब्रह्महृतत्त्वात्मने दीपं कल्पयामि नमः.
ओम अमृतत्वात्मने अमृत उपहारं कल्पयामि नमः। संसर्वात्मने सर्वोपचारान् कल्पयामि नमः। ओम नमः चण्डिकादेव्यै नमः। सर्वं जगदम्बार्पणमस्तु। हरिः ओम।